இந்த நமஸ்காரம் அண்ணாஜி. நமஸ்காரம். ஒவ்வொரு நாட்டிலையும் மக்களை ஒன்று சேர்ப்பது, ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் தொடர்பு, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. அதனால ஆட்சியாளர்கள் எப்படி தெய்வத்தின் பேரால, சில மனிதர்களின் பேரால, அப்புறம் சில வரலாற்றின் பேரால, சில பாடல்களின் பேரால மக்களை மிகுந்த முயற்சி செய்வார்கள். அதுல கேரள மன்னர்கள் இந்த திருவனந்தபுரம் ராஜாவையும் கோவிலையும் அந்த கோவிலினுடைய சில பழக்க வழக்கங்களையும் மக்களை ஒன்று சேர்க்கும் கருவியாக ஏற்படுத்தினார்கள். இப்ப சமுதாயத்தினுடைய உலகத்தினுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா, கொள்கைகளின் அடிப்படையில் மக்களை ஒன்று சேர்க்க முடியவில்லை. சோஷலிசம், கேபிட்டலிசம், எல்லா இசங்களும் தோத்து போச்சு. அதனால உலகம் முழுக்க அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க, காலங்காலமா மக்களை ஒன்றிணைக்க பயன்படுகின்ற இந்த ஜாதி மதம் இதன் மேல விழுறாங்க. அதனால இப்ப பாரம்பரியம் அப்படிங்கிற என்பது இப்போ ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. மக்களை ரொம்ப நல்ல ஐடியாலஜி அப்படின்னு சொன்னா உடனே ஒன்று சேர்ந்து கஷ்டப்பட்டெல்லாம் உழைக்கலாம் மாட்டாங்க. அப்படி முயற்சி பண்ணின ஒவ்வொரு சிஸ்டமும் ஃபெயில் தான் ஆயிடுச்சு. இப்ப ரஷ்யா கொலாப்ஸ் ஆனதற்கு காரணமே அவங்களால கம்யூனிசம்ங்கிற பேர்ல உணவு உற்பத்தி பண்ண முடியல. கேபிட்டலிசம் என்னாச்சு, அவங்க உணவெல்லாம் நல்லா உற்பத்தி பண்ணினாங்க, ஒழுக்கம் குறைஞ்சு குடும்பம் செதறி போச்சு. அப்ப குடும்பம்ங்கிற சமுதாய அமைப்பையும் பாதுகாக்கணும், உற்பத்தியையும் பெருக்கணும். அப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரே வழி என்ன, பாரம்பரியாக இருக்கின்ற மரபுகளை பயன்படுத்துவது. அதனால என்னென்னமோ இசமெல்லாம் சொல்லுவான், என்னென்னமோ கட்சியெல்லாம் சொல்லுவான். கடைசியில பார்த்தா அந்த கட்சி அது அமைப்பு இருப்பதற்கு ஜாதியைத்தான் பயன்படுத்துவாங்க. அதனால இன்றைக்கு மனித குலத்திற்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை உற்பத்தி குழுக்களை உண்டாக்குவது. இதை பத்தி 2 புக்ஸ், ஒன்று த அமெரிக்கன் கேபிட்டலிசம் அண்ட் த ப்ராட்டஸ்டன்ட் எத்திக்ஸ்னு ஒரு ஜெர்மன்காரன் எழுதினான். அமெரிக்காவில் இன்றைக்கு மக்கள் ஒன்றிணைப்பது என்ன, அவங்களுடைய அந்த ப்ராட்டஸ்டன்ட் எத்திக்ஸ். அந்த வெஸ்டர்ன் யூரோப்பில் இருந்து இங்கிலாந்துல இருந்து அங்க போய் செட்டிலான அந்த முதல் மக்கள் இருக்காங்களே, அவங்களாம் ப்ராட்டஸ்டன்ட். இன்னைக்கும் கூட அமெரிக்க அரசியல்ல கோர் குரூப் அந்த ஒயிட் ஆங்கிலோ சாக்சன் ப்ராட்டஸ்டன்ட் தான், வாஸ்துன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். இப்ப 40 பிரசிடென்ட் வந்தாலும் அந்த கென்னடி ஒருத்தர் தான் கேத்தலிக், மற்ற எல்லாம் ப்ராட்டஸ்டன்ட் தான். அதனால அமெரிக்காவை ஒன்றிணைக்கும் சக்தி ப்ராட்டஸ்டன்ட் தான், ஒயிட் தான், ஆங்கிலோ சாக்சன் தான். அதை பின்பற்றி பிரான்சிஸ்கோ ஃபிசியாமன் ஒருத்தர் ட்ரஸ்ட்னு ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்துல நம்ம இந்த ப்ராட்டஸ்டன்ட் எத்திக்ஸ்னு இந்த இவர் சொன்னதை அவர் ஸ்பான்டேனியஸ் கிரிகேரியஸ்னஸ், எந்த விதமான லாப உணர்வும் இல்லாம மக்கள் தானே ஒன்று சேர்வது. இன்னைக்கு திருவல்லிக்கேணி கோயில பாத்தீங்கன்னாக்கா எந்த விதமான இதுவும் இல்லாம மக்கள் கூட்டமா ஒன்று சேருவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா ஏதோ அவங்களுக்கு ரத்த சம்பந்தமோ ஜாதி சம்பந்தமோ ஊர் சம்பந்தமோ ஏதாவது இருக்கும். இப்ப வைகுண்ட ஏகாதசி வரப்போகுது. முத நாள் ராத்திரியே அந்த மீனவர்கள் கோயில்ல படுத்துப்பாங்க. அப்ப நம்ம பார்த்தசாரதி சுவாமி அந்த மக்களுடைய ஒற்றுமைக்கு அவர் அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாரு. மதம் என்ன பண்ணும், கடவுள் என்ன பண்ணுவாரு அப்படின்னு எல்லாம் திட்டுறது ஒரு ஃபேஷன். ஆனா இன்றைக்கு சமுதாயம் நிலை குலைந்து போய்விடாம அதை பிடிச்சி கட்டி போடுகின்ற மிகப்பெரிய சக்தி எது அப்படின்னாக்க கடவுள், மதம், அடுத்தபடியா ஜாதி தான். அதனால சேத்து சேத்து என்று வேதம் அதை வர்ணிக்கிறது. எப்படி ஒரு அணையானது, ஒரு தடுப்பானது அந்த கடல்களை எல்லாம் பிரித்து வைக்கின்றதோ சேர்த்து வைக்கின்றதோ, அந்த மாதிரி இறைவன் இந்த மனித குலம் சிதறி போகாம அவரை ஒன்றிணைத்து வைக்கின்றான் என்று சொல்லுகிறார். அதனால ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு தேசமும், ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும், ஒவ்வொரு கட்டமைப்பும், ஒரு ஸ்தாபனம் விவேகானந்த கேந்திரமா இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ்ஸா இருக்கட்டும், வைஷ்ணவமா இருக்கட்டும், ஏதாவது மக்களை ஒன்றிணைப்பதற்கு என்ன பண்ணுவது,
ரமண மகர்ஷி அவ்வளோ பெரிய ஐடியாலாக், பெரிய ரொம்ப விரிவான கொள்கை உடையவர். அவர் என்ன பண்ணாரு, இந்த திருவண்ணாமலை தான் மக்களை ஒன்று சேர்க்கும். அவர் பிறந்ததுல அவர் திருவண்ணாமலை 16-17 வயசுல வந்ததுல இருந்து சாகர வரலையும் திருவண்ணாமலையை விட்டு போகவே இல்லை. அப்ப அப்படிப்பட்ட பெரிய மிக விரிவான விஞ்ஞான பூர்வமான ஐடியாலஜி உடையவருக்கு கூட மக்களை ஒன்று சேர்ப்பதற்கு ஏதாவது ஒரு ஃபேக்டரை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. அதை திரும்ப 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 முயற்சி செய்கின்ற ஒரு இடமாக இந்த ஆலயம், அனந்த பத்மநாப சுவாமியோட ஆலயம் இருந்தது. இந்த கார்த்திகை மன்னர் நலச்சரித்தத்தை கதகளியின் புது வகையில் எடுத்து காட்டினார். இந்த நலச்சரித்தத்துக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் உண்டு. அதாவது எட்ட பிரசனம் என்று மகாபாரதத்துல ரொம்ப முக்கியமான பகுதி கேட்டுப்பட்டிருப்பீங்க. இந்த பாண்டவர்கள் ஒரு குளத்துல தண்ணி எடுக்க போற போது ஒரு பூதம் நிறைய கேள்வி எல்லாம் கேட்குது. அதுக்கெல்லாம் மற்றவங்களால பதில் சொல்ல முடியல. தர்மராஜா மட்டும்தான் ரொம்ப திறமையோடு பதில் சொல்றார். அவருடைய பதிலெல்லாம் கேட்டு அந்த பூதமா வந்தது தர்மராஜா அவனுடைய முற்பிறவியில அப்பாவா இருந்த அந்த தர்மராஜா தான், தர்ம தேவதை தான். அது ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணி, அப்பா உன்னுடைய ஆட்சி காலத்தினுடைய கடைசியில கலியுகம் வரப்போது, அப்ப ரொம்ப பாவங்கள்லாம் வரும். அந்த சமயத்துல நளன், சீதை, கிருஷ்ணன், யுதிஷ்டிரன் இந்த 4 பேருடைய சொல்லி சாப்பிட்டுட்டு கால் கழுவுற போது இந்த 4 பேரை சொல்லணும். நளன், யுதிஷ்டிரன், சீதை, கிருஷ்ணன் இந்த 4 பேரோட சரிதம் இந்த கலியுகத்தினுடைய பாவங்களை போக்கும். அதனால சாப்பிட்டுட்டு கால் கழுவுகிற போது இந்த 4 பேருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்று தர்மராஜா உத்தரவு போட்டுக்கிறார். அதுல இருந்து இந்த நலச்சரித்திரத்தை கொஞ்சம் படிச்சுதான் பார்ப்போமே என்று நான் தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலுக்கு போனேன். அப்புறம் திருவாவடுதுறை ஆதீன கோயிலுக்கு போனேன். நானே அதிவீர ராம பாண்டியன், புகழேந்தி புலவருடைய நலச்சரித்திரத்தெல்லாம் படித்தேன். அப்புறம் சவுக்கம்பாலு ஒரு பெரிய பப்ளிஷர், அவங்க நலச்சரித்திரத்தை 4 வால்யூமா போட்டிருக்காங்க. அதுல ஒரு வால்யூம் கிடைக்கவே இல்லை. நானும் ரங்கராஜன் சாரும் காசிக்கு போன போது ஒருவேளை விஸ்வநாத சுவாமியை தரிசனம் பண்ற வாய்ப்பையும் கூட விட்டுட்டு அங்க சவுக்கம்பாவை தேடி தேடி சொந்து புந்தலெல்லாம் அலைஞ்சு கடைசியில ஒரு வால்யூம் வாங்கினேன். இதுல ட்ராஜடி என்னன்னாக்கா, இதுல பெரும்பாலான கதைகள் நலனுடைய காதல்ல அவன் தமயந்தி கல்யாணம் பண்ணிட்டதோட முடிஞ்சிடுது. வியாசர் மட்டும்தான் அந்த திருமணத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில எப்படி அவர் சூதாடினாரு, நாட்டை இழந்தாரு, நாட்டை திரும்ப பெற்றாரு, அப்படி நலச்சரித்தத்தை முழுக்க எழுதியிருப்பது வியாசர் மட்டும்தான். மற்றவ எல்லாரும் நலர் தமயந்தி கல்யாணம் பண்ணி விட்டுறாங்க. எப்படி இருந்தாலும் சொல்ல வந்த விஷயம், இந்த கலியுகத்துல நலனுடைய சரலாறு புண்ணியஸ்லோக்கின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த புண்ணியஸ்லோக்கியினுடைய சரித்திரத்தை இந்த கார்த்திக ராஜா புது வகையில் நடத்தி காட்டினார். இந்த கதகளின்னு இருக்கு பாருங்க, அது ஒரு கம்ப்ளீட் ஆர்ட் ஃபார்ம். அதுல பாட்டு வரும், டான்ஸ் வரும், நாடகம் வரும், வசனம் வரும், இசையை வரும். அப்புறம் கதகளி பாடல்கள்னே நிறைய பாட்டு பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இருக்கு. ஒரு முஸ்லீம் ஒருத்தர் என்னமோ ஒரு ஷேக்குன்னு பேர் வரும். அந்த கதகளி பாடல்களெல்லாம் பார்த்து மயங்கி போட்டேன் நான். அப்புறம் அந்த சிடியெல்லாம் வாங்கினேன். அப்போ இந்த கதகளியில இட் இஸ் எ டான்ஸ் ட்ராமா ஃபார்ம். அது ஒரு நாட்டிய நடன வகை, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ஆர்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் முழுமையான ஆர்ட் ஃபார்ம். அந்த மாதிரி ஆர்ட் ஃபார்மை தான் அடையாறுல இருக்கிற அந்த அடையாறு அந்த ஸ்தாபனத்தோட சேர்ந்த ருக்மிணி தேவி நாட்டிய சாஸ்திரத்திலும் ஆராய்ச்சி நூல் என்று இந்த கார்த்திக மன்னர் எழுதினார். பரதமுனிக்கு அடுத்தபடியாக கார்த்திகை மன்னர் தான் இத்தகைய ஆராய்ச்சி நூலை எழுதி அனைவரையும் ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தார். இவர் சுச்சீந்திரத்தில் வைத்து கொச்சி மன்னருடன் அரசியல் உடன்படிக்கை செய்து கொண்டார். இவர் புகழ் வாட்டிக்கன் வரை பரவி இருந்தது. அவ்வளவு ஒரு நல்ல ராஜா என்று. எதற்காக சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, ஏதோ டான்ஸ் ஆடிப்பது ரசிப்பது அப்படின்னு இல்லை. இன்னைக்கு மெட்ராஸ் இந்த டான்ஸ் தெரப்பி, ஆர்ட் தெரப்பியில உலக அளவில் ஒரு பெரிய சென்டரா வளர்ந்து வருகிறது. மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், உடல் வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், பேச்சு திறமை அற்றவர்கள் அவங்கெல்லாம் மெட்ராஸுக்கு வராங்க. எதுக்கு? இந்த மெட்ராஸில் இருக்கிற டான்ஸ் தெரப்பியை கற்றுக்கொண்டு
பல பேருக்கு உடம்பு சரியா போயிருக்கு. அப்ப மூளை வளர்ச்சி சரிப்பட்டு வந்திருக்கு. ஆகவே டான்ஸ்னா வெறும் பொழுதுபோக்கு இல்லை, அது ஒரு சிகிச்சை முறை. அதை பத்தி சுரேஷ்னு ஒரு அம்மா வந்து டான்ஸ் தெரப்பின்னு ஒரு பிஹெச்டி பண்ணி அவங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆகவே அதுக்கெல்லாம் மெட்ராஸ் வந்து ஒரு சென்டரா எவால்வ் ஆயிருக்கு. உலகம் முழுதும் இருக்கிறவங்க இந்த டான்ஸ் தெரப்பி, ஆர்ட் தெரப்பிக்கு மெட்ராஸ் வராங்க. அதுல இந்த கதகளிக்கும் பரதநாட்டியத்துக்கும் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் உண்டு. அப்புறம் சென்னைக்கு பக்கத்துல பத்மா சுப்பிரமணியத்தோட உதவியால ஒரு பரதமுனிக்காக ஒரு கோயில் கட்டணும்னு முயற்சி செய்தாங்க. அப்ப ஸ்ரீமான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பரதமுனி மாதிரியே இளங்கோவடிகளும் நிறைய நாட்டியத்தை பத்தி எழுதியிருக்கிறாரு. அதனால அதுக்கு பரதமுனி இளங்கோ சென்டர், இளங்கோ மையம்னு வைங்கோ அப்படின்னு சொன்னாரு. அப்படி வச்சாங்களா, அதை கட்டி முடிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த அம்மா அதை ஒத்துக்கிட்டு அதுக்கு நிலம் பெற்றார்கள். கார்த்திகை திருநாளுடைய மருமகனான அவிட்டம் திருநாள் காலத்தில் நம்பூதிரிகளால் குழப்பம் ஏற்பட்டது. படிப்படியா அப்பாவுக்கு பிறகு மகன் என்பதற்கு பதிலாக அப்பாவுக்கு பதிலாக சகோதரி மகன் என்று சொல். அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ரொம்ப நெருங்கிய உறவு என்ன அப்படிங்கிறத சொல்ற போது வால்மீகியே சகோதரி மகன் வந்து தான் சொந்த மகனை போல சில விஷயங்கள்ல சொந்த மகனை விட அதிகமாக உறவு கொள்வான் அப்படிங்கிறார். அதனால வசிஷ்ட மகரிஷியுடைய பசுமாடு காமதேனுவை வந்து விஸ்வாமித்திரர் கயத்தை கட்டி இழுக்கிற போது வசிஷ்டர் எப்படி வருத்தப்பட்டார் அப்படிங்கிறத பத்தி வால்மீகி மகரிஷி சொல்லுகிறார். ஒரு சொந்த சகோதரி கஷ்டப்பட்டா எப்படி ஒரு சகோதரன் வருந்துவானோ அந்த மாதிரி அந்த காமதேனுங்கிற பசுவை விஸ்வாமித்திரர் கட்டி இழுத்த போது வசிஷ்டர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லுகிறான். அப்ப சொசாரம் இவ தன்னோட சகோதரியோட கஷ்டத்தை பார்த்து ஒருத்தன் கஷ்டப்படுற மாதிரி வசிஷ்டர் கஷ்டப்பட்டார் என்று எழுதுகிறான். அதனால மனித வாழ்க்கையில சகோதரி மகன் மேல ஒரு மாமா ஒரு பாசம் வைப்பது ரொம்ப ஒரு ஆழமானது. எஸ்பெஷலி கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் கல்யாண பத்திரிகையில மாமன் பேரு கட்டாயம் போடணும். அதனால கல்யாண பத்திரிகையில இன்னாருடைய மருமகனாகிய குப்புசாமிக்கு கல்யாணம் என்று கல்யாண பத்திரிகையில மாமன் பேரு போடுவான். அதுவும் நாடார் கம்யூனிட்டியை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி மாமனை உக்காச்சி வச்சு அவனை மரியாதை பண்ணி பொண்ணுடைய மாமன் அவளுக்கு பர்மிஷன் கொடுத்த அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதனால மாமா உறவு என்பது ஒரு குழந்தைகளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும். அதனால அனவரன் அப்படின்னு போடுவாங்க. பிள்ளைமார்கள்லையும் சரி, நாடார் கம்யூனிட்டிலையும் சரி, கல்யாண பத்திரிகையில பார்த்தே இன்னாருடைய அனவரன் ஆகிய அப்படின்னு போடுவாங்க. ஆகவே இந்த மாமா உறவு ரொம்ப முக்கியம். இது எந்த அளவுக்கு அப்படின்னா, கேரளா ராஜ பரம்பரையிலேயே அப்பாவுக்கு பிறகு மகன் என்பதற்கு பதிலாக அப்பாவுக்கு பதிலாக அடுத்தபடியாக சகோதரி மகன் என்ற ராஜ்ய உரிமை வந்தது. இந்த கார்த்திகை திருநாளுடைய மருமகனான அவிட்டம் திருநாள் காலத்தில் நம்பூதிரிகளால் குழப்பம் ஏற்பட்டது. வேலுத்தம்பி என்ற திவான் சட்டம் ஒழுங்கையும் மன்னரின் பெருமையையும் சரியான நிலைக்கு கொண்டு வந்தார். வேலுத்தம்பியை ஆவண பதிவேடுகள் தாளக்குளத்து தம்பி வேலாயுதம் செண்பகராமன் வலிய சர்வாதிகாரியம். அப்ப இந்த வேலுத்தம்பி படம் போட்டிருக்காரு பாருங்க. அவங்கதான் வந்து இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, அரசியல் ரீதியான குழப்பங்கள் ஏற்படுகிற போது இந்த நம்பூதிரிகளை தலையில ஒரு தட்டு தட்டி ராஜாவினுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு பொதுவா வந்து பிராமணர்கள் வந்து சத்திரியர்களுக்கு வேதங்கள்லாம் சொன்னார்கள் அப்படின்னு நம்ம வந்து கேந்திரால தினம் கர்மணைக்கு சம்சித்திம் ஆத்திதா ஜனகாதயக, ஜனகர் முதிர்கள் கர்மத்தினால் இறைவனை அடைந்தார்கள்னு ஒரு பாட்டு இது நம்ம தினம் படுக்கிறோம். அதுக்கு பாஷ்யம் எழுதுற போது ஜனகாதய, ஜனகர் முதிரியவர்கள் அப்படின்னு சொன்னாக்க, அப்புறம் ஜெய்வலி பிரவாகணன்னு ஒரு ராஜா, அந்த ராஜாட்ட பிராமணர்கள் வந்து வேதம் படிச்சு உபநிஷதம் வேதாந்தம் படிச்சிருக்காங்க. அஸ்வபத்தின்னு ஒரு ராஜா, கேகய நாட்டு மன்னன், அவன் வந்து கைகையினுடைய அப்பாவா வேறன்னு எனக்கு தெரியல, அதாவது லீக் பண்றதுக்கு சாஸ்திரத்துல ஒன்றும் தெரியல. அந்த அஸ்வபதி கேகை வந்து ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவன்கிட்ட வந்து பிராமணர்கள்லாம் வேதம் படிச்சிருக்காங்க.
அடுத்தது அஜாத சத்ருன்னு ஒரு ராஜா. இந்த அஜாத சத்ருங்கிற அந்த ராஜாட்ட பிராமணர்கள் வந்து உபநிஷதம் வேதாந்தங்கள்லாம் படிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜனகர். ஜனகர்ட்ட சாட்சாத் வியாசருடைய பிள்ளையாகிய சுகபிரம்மே வந்து பாடம் படிச்சிருக்காரு. அப்ப கர்மணைக்கு சம்சித்தம் ஆத்திதா ஜனகாதய ஜனகர் முதலியவர்கள் அப்படிங்கிறதுல அஜாத சத்ரு, ஜெய்வெளி பிரவாகணன், கே ராஜா அஸ்வபதி இவங்களெல்லாம் பெரிய வேதாந்திகளா இருந்து பிராமணர்களே அவர்களுடைய கீழே உட்கார்ந்து வேதாந்தம் படித்திருக்கிறார்கள். அதனால ராஜ ரிஷி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் நமக்கு உண்டு. அதனால எல்லா ராஜாக்களும் பிராமணன் தேர்ந்து பாடம் கற்றார்கள் என்பது இல்லை. பிராமணர்களுக்கே பாடம் சொல்லி கொடுக்கிற அளவுக்கு வேதாந்தத்துல மிக உயர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த தாளக்குளத்து தம்பி வேலாயுதம் சண்முகராமன் 7 தட்டு தங்க விளக்கை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணினார். பல கோயில்கள்ல இந்த 7 தட்டு தங்க விளக்கு இல்லாட்டாலும் பித்தளை விளக்காவது இன்னும் பார்த்திருப்பீங்க. கோவில்ல போனா பிரசாதம் வாங்கி தின்னுட்டு ஏற்கனவே அழுக்கா இருக்கிற இந்து கோவில் தூண்ல கையை தொடச்சிட்டு வந்துடக்கூடாது. அங்க இருக்கிற ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. வைஷ்ணவத்துல அந்த பூஜைக்கு பயன்படுத்துகிற மணி, அந்த பூஜைக்கு பயன்படுத்துகிற தீபத்தட்டு, அந்த பூஜைக்கு பயன்படுத்துகின்ற விளக்கு, இதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் உண்டு. அதனால கோவிலுக்கு போனா நம்ம கன்னியாகுமரி கோவில்ல சாயங்காலம் 6 மணிக்கு போனீங்கன்னாக்க அப்படியே சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறபடி அந்த 16 விதமான பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. இருந்து பார்க்கும்போதுதான் எவ்வளவு 1000 வருஷமாக இந்த பாரம்பரியத்தை நாம் பின்பற்றி வந்திருக்கிறோம் என்று தெரியும். அதனால இந்த வேலுத்தம்பி தளவாய் என்ன பண்ணினாரு, ஒரு 7 தட்டு தங்க விளக்கு. பல கோயில்கள்ல வந்து பித்தளை விளக்காக இருக்கும். இப்ப காசியை பத்தி பேச்சு வந்தது. காசிக்கு நாங்களெல்லாம் போயிருந்த போது காசியில கங்கைக்கு தீபாராதனைன்னு பண்ணுவாங்க. அதுல கேஸ் லைட்டை இணைச்சு பல தட்டு தீபாராதனை காசிக்கு தீபாரகம் 1000 மக்கள் கூடி அதை தரிசனம் பண்ணுவார்கள். வைகுண்ட ஏகாதசி பெருமளவில் கொண்டாடுவது வழக்கமாயிற்று. இந்த வைகுண்ட ஏகாதசி இப்ப வரப்போகுது. 1ஆம் தேதி நவம்பர் வந்து வைகுண்ட ஏகாதசி. அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி பகல் 10 அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷ்ணு கோவில்கள், ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீரங்கம், காஞ்சி வரதராஜர், அப்புறம் நம்ம திருவல்லிக்கேணி, அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த மாதிரி கோயில்கள், அப்புறம் திருக்குறுங்குடி, இந்த மாதிரி கோயில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பகல்ல சிறப்பான பூஜைகள் நடக்கும். அப்புறம் வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் 10 நாள் வந்து ராப்பத்து அப்படின்னு சொல்லிட்டு இரவுல நடக்கும். அந்த மாதிரி ஒரு காலத்துல வந்து ஆழ்வார் திருநகரில் இருந்து நம்மாழ்வாருடைய சிலையே ஸ்ரீரங்கம் கொண்டு போற பெரிய ஒரு வழக்கம் இருந்தது. திருமங்கை ஆழ்வாரே தானே அந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சார். எதற்காக சொல்லுகிறேன், இந்த 21 நாள் வந்து பகவத்கீதையை நம்ம படிக்கணும். பகவத்கீதையினுடைய முக்கியமான விஷயங்களை படிக்கணும். அதோட கல்மினேஷனா டிசம்பர் 1ஆம் தேதி கீதா ஜெயந்தியை நம்ம கொண்டாட வேண்டும். ஆகவே இந்த ராப்பத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த பகல் 10 முடிய 21 நாள் நம்ம பார்த்தசாரதி கோவிலையும் ரொம்ப கொண்டாடுவாங்க. அப்புறம் திருக்குறுங்குடியில கொண்டாடுவாங்க. எங்கெங்கெல்லாம் ஜீயருடைய ஆசிரமம் இருக்கோ அங்கெல்லாம் ரொம்ப கொண்டாடுவாங்க. வைகுண்ட ஏகாதசி பெருமளவில் கொண்டாடப்படுவது வழக்கமாயிற்று. நிதி நிலைமை சீர்குலைய துவங்கியது. உண்மினி தம்பி என்ற அடுத்த திவான் ஆங்கில பிரதிநிதியுடன் சதி செய்து திருவிழாக்களை நிறுத்திவிட முற்பட்டான். இது ஒரு பெரிய வம்பு. ராஜா என்ன பண்ணுவாரு, தனக்கு நம்ப தகுந்த ஒருத்தனை திவானா அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அந்த திவான் என்ன பண்ணுவான், சில அல்ப லாபங்களுக்காக வெள்ளக்காரனோட சேர்ந்துட்டு ராஜாவே கவுக்க முற்படுவான். சுவாமி விவேகானந்தர் மைசூருக்கு போயிருந்த போது மைசூர் ராஜாவுக்கும் சுவாமி விவேகானந்தருக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. சுவாமிஜி, நீங்கள் எங்கள் திவானை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு மைசூர் ராஜா கேட்கிறாரு. எல்லா திவான்களையும் போல அந்நிய அரசிடம் காசு வாங்கி கொண்டு நம்முடைய மன்னரையே கவிழ்க்க முயற்சி செய்வார்கள் அப்படிங்கிறாரு சுவாமி விவேகானந்தர். எங்க திவான் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு மைசூர் மகாராஜா, உங்க திவானும் அப்படித்தான். நான் வந்து துறவி, எனக்கு சும்மா அல்ப லாபங்களுக்காக பொய் சொல்ற வழக்கம் கிடையாது அப்படி. அதனால ராஜாவே நம்பி ஒரு திவானை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அந்த திவான் அந்த அற்ப சௌரியங்களுக்காக
வெள்ளைக்காரனோட சேர்ந்து கொண்டு இந்த ராஜாவையே கவிழ்த்து விடலாம் முயற்சி செஞ்சான். அதுக்கு நேர் மாறா சில ராஜ பிரதிநிதின்னு ஒருத்தர் இருப்பான். வெள்ளைக்காரன் என்ன பண்ணிடுவான்னாக்க ஒவ்வொரு குட்டி குட்டி ராஜ்யத்திலையும் தன்னுடைய ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை அப்பாயின்ட் பண்ணியிருப்பான். அவன் ராஜா பக்கம் சேர்ந்துட்டு வெள்ளைக்காரனுக்கு எதுக்காக வேலை செஞ்ச வரலாறுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். அதனால ரெண்டு பக்கத்துலயும் ஆட்கள் இருக்கு. ராஜா பக்கம் சேர்ந்து கொண்டு வெள்ளைக்காரனுக்கு விரோதமா செஞ்ச ரெசிடென்ட்ஸும் உண்டு. ராஜாவினுடைய அனுகிரகத்தால பதவிக்கு வந்த திவான் வெள்ளக்கார பக்கம் சேர்ந்துட்டு ராஜாவை கவிழ்த்ததும் உண்டு. மன்னர் விடாமல் விழாக்களை நடத்தினார். இளம் வயதிலேயே பதவிக்கு வந்த அவிட்டம் ராஜா 29 வயதிலேயே இறந்து போனார். அடுத்து ராணி கௌரி லக்ஷ்மிபாய் என்ற தத்துப்புரவி அரியணை ஏறினார். இவர் ஆராட் உட்பட அனைத்து ஆலய விழாக்களிலும் பங்கேற்றார். அவர் பத்மநாப சேவினி என்று பட்டம் சூட்டிக் கொண்டார். இது நமக்கு பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு செய்திங்கிற மாதிரி தோணுமே தவிர, இன்னைக்கு கூட பல கோவில்கள்ல பெண்கள் பேரால பூஜைக்கு, அர்ச்சனைக்கு, அபிஷேகத்துக்கு, ஆராதனைக்கு சங்கல்பம் செய்து கொள்கிற வழக்கம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு 200-250 ஆண்டுக்கு முன்னாடியே ஒரு பெண் பேரால கோவில்ல அர்ச்சனை சங்கல்பம் செய்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய சமுதாய புரட்சி தான், ஒரு பெரிய மாற்றங்கள் தான். ஆனா அந்த ராணியை அதுக்கு தகுதி உள்ளவளாக நடந்து கொண்டாள். அதுதான் சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்து சுவாதி திருநாள் பட்டத்துக்கு வந்தார். சுவாதி திருநாள் ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான அரசியல் புள்ளி. அதனால திருவனந்தபுரத்து மன்னர் பரம்பரையுடைய வரலாற்றை ஒரு 10 வாக்கியத்துல எழுதினாலும் கூட சுவாதி திருநாளுடைய பெயர் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவர் கௌரி லட்சுமி பாய்க்கும் சங்கனாச்சேரி கோவில் தம்புரானுக்கும் மகன் ஆவார். இவர் இறப்பதற்கு முன்னேடியே ஆங்கில பிரதிநிதி மன்றோ ஆங்கில அரசிடம் ராணிக்கு மகன் பிறந்து விட்டார் என்று சொல்லி பொய் சொல்லி திருவாங்கூர் ஆங்கில அரசின் கீழ் வராமல் பாதுகாத்தார். இங்கிலாந்துக்காரன் என்ன பண்ணுவான்னாக்க ஒவ்வொரு ராஜ்யமா பிடிப்பான், ஒவ்வொரு ஆதீனமா பிடிப்பான். இப்ப தமிழ்நாட்டுல ஹிந்து சேரிட்டபிள் என்டோமெண்ட் ட்ரஸ்ட்னு இருக்கு இல்லையா, HRNC என்டோமெண்ட்னு. அதுல நிறைய ஆதீனங்கள் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தோட இருப்பாங்க. அதுல யாராவது வாரிசாக இப்ப பழைய ஆதீனம் செத்து போனாரே, அவருக்கு வாரிசா ஒருத்தர் அப்பாயின்ட் பண்றதுன்னா அதுல அரசாங்கம் குளரும், எனக்கு எவ்வளவு பணம் கொடு, அப்பதான் நீ உன்னோட அடுத்த வாரிசை அங்கீகரிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல இந்த ஆதீனங்களும் கொஞ்சம் அவங்களுடைய பிடிவாதத்து கீழே தங்களோட உரிமைகள் கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க. இப்படித்தான் படிப்படியா சமயம் சார்ந்த அமைப்புகள் அரசாங்கத்தினுடைய கையில வந்தன. அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டுல ஒரு 690-700 குட்டி 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 சாம்ராஜ்யங்கள் இருந்தது இல்லையா. சாம்ராஜ்யம் என்ன, அதுல உதய்பூர் மாதிரி, குவாலியர் மாதிரி, ஜோத்பூர் மாதிரி, இந்தோர் மாதிரி ஒரு பெரிய நாடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ராஜ்யம் இருந்தது. சின்ன சின்ன ராஜ்யங்கள். ஒரு வெள்ளக்காரச்சி எழுதுறா, குஜராத்ல போற போது உன் கர்ச்சீஃபை நழுவ விட்டுறாத, உன் கர்ச்சீஃபை எடுக்கிற போது அந்த நாடும் அப்படியே வந்துடும். அவ்வளவு சின்ன நாடு. 50 பைசா வருஷ வருமானம் உள்ள நாடுகள்லாம் இருந்தது குஜராத்ல. சுவாமி விவேகானந்தர் கண்ட குஜராத் அப்படிங்கிறத பத்தி சொல்ற போது அவ்வளவு சின்ன 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 ராஜ்யங்கள்லாம் இருக்குது. தே ஆர் நாட் ஃபைனான்சியலி வயபிள். அப்படிப்பட்ட நாடெல்லாம் நடத்த முடியாது. ஏதோ பேருக்கு நான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குட்டி குட்டி ராஜ்யங்கள்லாம் இருப்பாங்க. அப்படி அப்ப அந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணுவான்னாக்கா, அந்த வெள்ளைக்காரன் ரெசிடென்ட்னு ஒருத்தா இருப்பான். அந்த ரெசிடென்ட் என்ன பண்ணுவான், எப்படிரா இந்த நாட்டை அந்த மன்னனை விலக்கிட்டு நம்ம பிரிட்டிஷ் ராஜ்யத்துல சேர்றதுன்னு பார்ப்போம். அதுல ஒரு முக்கியமான ஆளவர் கர்னல் மன்ரோ அப்படின்னு. நீங்க மவுண்ட் ரோடு போற போது சிந்தாதிரிப்பேட்டை பாலத்துக்கு பக்கத்துல ஒரு குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும். இப்ப இருக்கோ, இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அதை எடுத்துட்டோ தெரியல எனக்கு. அவர் தான் கர்னல் மன்ரோ. அந்த கர்னல் மன்ரோவை பத்தி எங்க வீட்டுல எல்லாம் ஒரு ஜோக்கு உண்டு. ஒரு குழந்தைக்கு அப்பா என்ன பண்ணாரா, அப்பாப்பா இது யாரு அப்படின்னு குழந்தை அப்பாவை கேட்டுதான். இது கர்னல் மன்ரோம்மா, அவர் ஒரு நல்ல ராஜா, அவர் ரொம்ப நல்ல ஆட்சி புரிந்தாரு,
கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் தான் கவர்னர் மாதிரி இருந்தார் அப்படின்னு. இதெல்லாம் கேட்டப்பறம் அந்த குழந்தை கேட்டுதான், அப்பா மன்றோ மேல உட்காந்துருக்காரு அவர் யாரு அப்படின்னு. அந்த குழந்தைக்கு குதிரைக்கும் மன்றோக்கும் வித்தியாசம் தெரியல. அந்த மேல உட்காந்துருக்கிறதா மன்றோன்னு தெரியல, அது குதிரை தான் மன்றோ என்று குழந்தை நினைச்சிருச்சு அப்படின்னு ஒரு ஜோக்கு உண்டு. அப்ப அந்த மன்றோவுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு நண்பர் என்கிட்ட கொடுத்தார். ரொம்ப திறமைசாலி மட்டும் இல்லாம உள்ளூர் அரசுகள் நல்ல வளமாக வாழ வேண்டும் என்ற எண்ணமும் உடையவர். அப்படிப்பட்ட மன்றோவினுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி எப்பாவது வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுவோம். அந்த மன்றோ என்ன பண்ணினார், ராணி கர்ப்பவதியா இருக்கிற போதே குழந்தை பிறந்துட்டான், இந்த ராஜ்யத்துக்கு ஒரு வாரிசு உண்டு, அதனால இந்த ராஜ்யத்தை பிரிட்டன் டேக் ஓவர் பண்ண முடியாது என்று சொல்லி அந்த நாட்டை காப்பாத்தினார். அப்ப அவருடைய அந்த கர்னல் மன்றோவினுடைய அந்த புத்திசாலித்தனத்தினாலதான் சுவாதி திருநாளுக்கு அந்த கேரள ராஜ்யம் மிஞ்சி இருந்தது. இல்லாட்டா என்ன பண்ணிருப்பான், எத்தனையோ நாடுகளை அவன் சேர்த்தான் இல்லையா பிரிட்டிஷ் அரசுல. அந்த மாதிரி தமிழ்நாடே அப்படித்தானே சேர்ந்தது, அப்படி எல்லாம் சேர்த்திருப்பான். அதனால இந்த சுவாதி திருநாளுக்கு கர்ப்பஸ்ரீமான் என்று ஒரு பட்டம் உண்டு. கர்ப்பஸ்ரீமான்னாக்க அம்மா வயத்துல இருக்கிற போதே ராஜாவாக ஆறினார். இந்த மாதிரி புகழ் கரிகால் சோழனுக்கு உண்டு. இந்த மாதிரி புகழ் கோச்சங்கல் சோழன் நாயனருக்கு உண்டு. அப்புறம் கரிகால் சோழனை பற்றி பேசுற போது தாய் வயிற்றிலிருந்து தாயகம் எய்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா வயத்துல இருக்கிற போதே நாட்டுக்கு ராஜாவாக ஆனார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். கோச்சங்கல் சோழ நாயனரை பத்தியும் அப்படியெல்லாம் சொல்லுகின்ற வழக்கம் உண்டு. ஆகவே சில பேர் கர்ப்பஸ்ரீமான் born with a silver spoon in the mouth எல்லாம் இங்கிலீஷ்ல சொல்றாங்களே, அந்த மாதிரி பிறக்கிற போதே ராஜாவா பிறந்தாங்க. அந்த ராஜ்யத்தை காப்பாத்தின பெருமை கர்னல் மன்றோவுக்கு தான். அந்த காரணத்தால் மன்னருக்கு கர்ப்பஸ்ரீமான் என்று பெயர் வந்தது. கரிகால் மன்னருக்கும் கோச்சங்கட் சோழருக்கும் இந்த மாதிரி பட்ட பெயர் உண்டு. கரிகால் சோழனையும் கோச்சங்கட் சோழனையும் ஞாபகம் வைத்திருக்கிறது காரணம் என்ன, கரிகால் சோழன் அந்த கல்லணையை கட்டி இன்னைக்கும் அதுல நீர்ப்பாசனம் நடக்குது. கோச்சங்கட் சோழன் 70 கோவில் சிவனுக்கும் 8 கோவில் பெருமாளுக்கும் கட்டி அந்த காலத்திலேயே சங்கம் மருவிய காலங்கிறான், 3ஆவது நூற்றாண்டுங்கிறான். அந்த காலத்திலேயே சிவவிஷ்ணு பேதம்ங்கிறது இல்லாம அப்படி திருமங்காடோட நாச்சியார் கோவிலை சேர்ந்த 8 பாசுரங்கள்ல கோச்சங்கட் நாயனார பாட்டியிருக்கார். அப்படி அவங்கெல்லாம் மனுஷனை புகழவே மாட்டாங்க, தெய்வத்தை தான் புகழ்வாங்க. அப்படிப்பட்ட கோவில் எழுப்பிய கோச்சங்கட் சோழ நாயனார இவர் பாடி இருக்கார். அப்படின்னாக்கா எவ்வளவு பெருமை உள்ள மன்னனாக இருக்கணும். மன்றோ பத்மநாபசாமியிடம் மனமோந்து வேண்டிக் கொண்டதால் இந்த நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தன. மன்றோ நல்ல தெய்வ பக்தர். அந்த மாதிரி மதுரைக்கு பக்தர், அந்த மாதிரி மதுராந்தகத்திற்கு வெள்ளக்காரன் நம்ம கோவில் எல்லாம் அப்புறம் தஞ்சாவூர்ல இருக்கிற மாரியம்மன் கோவில் இங்கெல்லாம் வெள்ளக்காரன் சுவாமியை வேண்டிக் கொண்டு வரங்கள் பெற்றதா நிறைய வரலாறுலாம் இருக்கின்றது. சுவாதி திருநாள் பிறந்தபோது திருவாங்கூர் காட்டில் ஒரு வெள்ளை யானை கிடைத்தது. சுப அறிகுறியாக கட்டப்பட்டது. சில மிருகங்கள் உடம்பு 100க்கு 100 வெள்ளையா இருக்கும், அல்பினோன்னு சொல்லுவாங்க. மனிதர்கள்லயும் உடம்புல 100க்கு 100 வெள்ளையா இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி நான் திருவண்ணாமலை ரமணாசிரமத்துல ஒரு வெள்ளை மயில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சயாம்ல இண்டோ சைனாவில் ஒரு வெள்ளை யானை இருந்ததுன்னு சொல்லி பேப்பர்லாம் பெரிய விளம்பரம் போட்டாங்க. இப்போ எங்கேயோ சமீபத்தில் ஒரு வெள்ளை நாகப்பாம்பு கூட பார்த்தேன், யூடியூப்ல தான் பார்த்தேன். அது நிஜமா பொய்யானலாம் தெரியல. வெள்ளை காக்கையை பற்றி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில மிருகங்களுடைய உடம்பு 100க்கு 100 வெள்ளையாக இருக்கும். அப்படிப்பட்ட வெள்ளை யானையை இந்திரனுடைய யானை ஐராவதம் வெள்ளை யானைன்னு சொல்லி நீங்க மதுரை சுந்தரேஸ்வரர் கோயில ஒரு பிரதர்ஷனம் பண்ணினீங்கன்னாக்கா 8 வெள்ளை யானைகள் சுந்தரேஸ்வரருடைய கர்ப்ப கிரகத்தை தாங்கி இருப்பதா பார்க்கலாம். அப்படி அந்த வெள்ளை யானைங்கிறது சுபசூச்சகமாக நல்லதற்கு, செல்வத்திற்கு, மங்களத்திற்கு அறிகுறியாக நம்ம பண்பாட்டுல போற்றப்படுகிறது. சுப அறிகுறியாக கருதப்பட்டது. கௌரி 24 வயதில் செத்து போனார். 13 வயதாகிய தங்கை ராணி கௌரி பாய் பார்வதி பாய் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். கௌரி பார்வதி பாய் அப்படின்னு. அவர் சுவாதி திருநாளின் சித்தி, அவர் அம்மாவோட தங்க. நமக்கெல்லாம் தெரியும் புத்தருடைய அம்மா புத்தர் பிறந்த உடனே செத்து போனார்.
அந்த அம்மாவுடைய தங்க தான் அந்த புத்தரை எல்லாம் வளர்த்தார். அப்படிப்பட்ட அந்த அம்மாவுக்கே புத்தர் வந்து துறவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பெரிய அது வந்து புத்தருடைய வரலாற்றுல அவர் பெண்களை ரொம்ப மதிக்கலேன்னு அவரை குற்றம் சாட்டுகின்ற வழக்கம் இருந்தது. ஆகவே இந்த சித்திங்கிறது அக்கா குழந்தைய எடுத்து வளர்க்கறது அப்படிங்கிறது சில பெரியவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல மனசு இருந்தாதான் அதெல்லாம் நடக்கும். அவர் சுவாதி திருநாளின் சித்தி ஆவார். தன் தந்தையின் வழிகாட்டுதலின் பேரில் அவர் இந்த சங்கடாச்சேரி தம்புரான் இருக்காரு, இந்த சங்கடாச்சேரியே வந்து 108 திருப்பதி நானும் ஐயப்பனும் அந்த போயிருக்கோம். அதை சுற்றி 6-7 மலைநாட்டு திருப்பதிகள் அங்கேயே இருக்கு. அதனால சங்கடாச்சேரி வந்து கேரளா வைஷ்ணவத்துல நம்ம மிஸ் பண்ண முடியாத ஒரு முக்கியமான இடம். சுவாதி திருநாள் வயதுக்கு வந்ததும் அவரிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தார். அது வரலையும் ரீஜென்ட்னு சொல்லுவாங்க. அந்த மைனர் குழந்தையனுடைய சார்பில் அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ அந்த நாட்டை பாதுகாத்து இந்த வயசுக்கு வந்த உடனே கொடுத்துருவாங்க. சுவாதி திருநாள் ஒரு மொழி அறிஞர். அவருக்கு தமிழ், கன்னடம், ஹிந்தி, சம்ஸ்கிருதம், உருது, பர்ஷியன் உள்பட 18 லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கலை, சங்கீதம், ஜோதிடம், சட்டம், இலக்கியம் இவற்றில் புலமை உண்டு. 16ஆம் வயதில் அவர் பட்டத்திற்கு வந்தார். திருவனந்தபுரத்திலும் கொல்லத்திலும் வேநாட்டின் தலைநகரமாக இருந்த அலுவலகங்கள் இயங்கின. ஆங்கில கல்வி பரவிற்று. இன்னைக்கு வந்து கேரளா வந்து அவ்வளவு கல்வியில முன்னேறிய ஒரு மாநிலமா இருக்குன்னு அப்படின்னா அதுக்கு சுவாதி திருநாள் போட்ட விதையும் ஒரு முக்கியமான காரணம். திருவனந்தபுரத்தில் விண்கோள் பார்வை மையம் நிறுவப்பட்டது, அப்சர்வேட்டரி. இன்னைக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட விண்மீனியல் எல்லாம் அந்த அப்சர்வேட்டரி எல்லாம் உண்டாக்குவது ரொம்ப முக்கியம். நம்ம சென்னையிலையும் கல்கத்தாவிலையும் இருக்கிற அப்சர்வேட்டரி எல்லாம் ரொம்ப புகழ்பெற்றது. அப்புறம் ஏட்டுச்சுவடிகளின் நூலகம், அச்சு எந்திரம், மிருகக்காட்சி சாலை, மருத்துவமனை, நீர்ப்பாசனம், பால் பண்ணை எதிர்காலத்தில் முக்கியமான வளர்ச்சிப்படிகள் ஆகும். சிறைப்பட்டு இருந்த பெண் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். பொதுவாக வந்து பெண்கள் ஏதாவது தப்பு பண்ணினா கூட அவங்கள கண்டித்து விட்டுருவாங்களே தவிர அவங்கள ஜெயிலில் அடைக்கிற பண்பாடு நம்முடையது இல்லை. ஏன்னா ஒரு ஜெயிலில் வந்து பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால பெண்களை வந்து ஏதோ கண்டிச்சு இன்னொரு பெண்ணை விட்டு 2 அடி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களே தவிர ஜெயிலில் அடைக்கிறதெல்லாம் நம்ம பண்பாடு இல்லை. ஷாட்டையடி, கைமுக்கு சத்தியம் போன்ற வன்முறை சித்திரவதை மூலம் எடுக்கப்பட்டன. சுசீந்திரத்துல கைமுக்கு சத்தியம்னு ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன அப்படின்னாக்கா ஒரு சின்ன அண்டா, ஒரு வார்ப்பு, அதுல கொதிக்க கொதிக்க நெய் இருக்கும். அதுக்குள்ள ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை தூக்கி போட்டுருவாங்க. யாராவது குற்றவாளிக்கு அவன் குற்றச்சாட்டப்பட்டு வந்தாக்க அவன் அந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள கையை விட்டு அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை எடுக்கணும். அவன் கை வெந்து போச்சுன்னு வச்சுங்கோ, அவன் குற்றவாளி என்று தண்டிக்கப்படுவான். அந்த கொதிக்கிற நெய்க்குள்ள கூட கையை விட்டு அவனுடைய கை எரியலை அப்படின்னா அவன் விடுதலை செய்யப்படுவான். இதை பத்தி சாமவேதத்தினுடைய சாந்தோக்கிய உபநிஷத்திலேயே இருக்கு. அதனால இந்த காலத்து ஒரு வார்த்தைக்கு 10 புழுகிற மனுஷனோட அந்த வேத காலத்து சத்தியவான்களை அவங்கள நெருப்பு கூட சுடாது அப்படிங்கிறவங்கள ஒப்பிடவே கூடாது. இதெல்லாம் எதற்காக சொல்றேன்னாக்கா, இந்த சீதாதேவியை வந்து ராமர் நெருப்புல இறக்கினாரு அப்படின்னா சீதாதேவி வந்து நெருப்பையே கொளுத்திடுவா அந்த அம்மா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரை பத்தி சொல்றாரு, அவரை நெருப்பு விவேகானந்தரை நெருப்பு சூடாது, அவர் நெருப்பை சூட்டுடுவார் அப்படிங்கிறார். அந்த மாதிரி சீதாதேவி நெருப்புல இறங்கினாக்கா இந்த காலத்து அம்மாமியை பத்தி நினைச்சு அந்த கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த காலத்து சீதாதேவியினுடைய பெருமை என்ன, நெருப்பையே சுடுவார். அதனால அக்னிதேவனே சீதாதேவியை தூக்கிட்டு வந்து இவருடைய உடலினுடைய வெப்பத்தை என்னால தாங்க முடியல அப்படின்னு ராமர்கிட்ட ஒப்படைக்கிறார். எதற்காக சொல்லுகிறேன்னா, நம்ம கேந்திரத்தினுடைய லைஃப் ஒருத்தர் நரேந்திர ஜோஷின்னு அப்புறம் பிற்காலத்துல வந்து பம்பாயில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு பிரின்சிபால் ஆனார், பிஹெச்டி பண்ணினார், என்வாரன்மெண்டல் இன்ஜினியரிங்கை பத்தி பிஹெச்டி. அவர் வந்து 5 வருஷம் விவேகானந்தர் கேந்திரத்தில் இருக்கிற போது அஸ்வத்தா என்று அந்த அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேஷ் பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை எப்படி வேதத்துல சொல்லி இருக்கிற
பல விஷயங்களை இன்னும் பின்பற்றுகிறது என்று ஒரு புத்தகம் எழுதினார். நம்ம சென்னை அலுவலகம் அந்த புத்தகத்தை அஸ்வத்தா என்ற பெயரில் வெளியிட்டு இருக்கிறது. இன்னும் நம்ம கேந்திரா லைப்ரரியில் இருக்கு. அதுல ஒன்றும் இந்த மாதிரி இந்த தீக்குழு விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டு மின்பம் தீண்டுதையே கைய நந்தலாலா அப்படின்னு வெந்நீருக்குள்ள ஒரு ஒரு பொம்மையை மெட்டலை போட்டு அந்த வெந்நீருக்குள்ள கையை விட்டு அந்த மெட்டலை எடுக்கணும். அந்த வழக்கம் சுசீந்திரத்துல இருந்தது. அந்த வழக்கத்தெல்லாம் சுவாதி திருநாள் நிறுத்தினார் அப்படின்னு வரலாறு சொல்றது. அப்படி அந்த பாத்திரத்துக்குள்ள எண்ணெயை கொதிக்க வச்சு அதுக்குள்ள ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை போடுவாங்க. அந்த கைமுக்கு சத்தியம் அதுல பயன்படுத்தப்பட்ட கிருஷ்ண விக்கிரகம் இப்பவும் சுசீந்திரத்துல இருக்கு. அதனால அந்த காலத்து மன்னர்களுடைய தபோபலத்தை மனிதர்களுடைய தபோபலத்தை இந்த காலத்து மனிதர்களுடைய தபோபலத்தோட ஒப்பிடக்கூடாது. அவங்களுடைய பிரம்மச்சரியம், அவங்களுடைய கற்பு, அவங்களுடைய பொறுப்பு, நெருப்பையே சுட்டரிக்கக்கூடிய அவங்களுடைய ஆன்ம பலம், இதெல்லாம் இந்த காலத்து சாதாரண மனிதர்களோடு ஒப்பிடக்கூடாது. இருந்தாலும் சுவாதி திருநாள் இந்த ஷாட்டையால் அடிப்பது, இந்த கைமுக்கு சத்தியம், இந்த வழக்கங்களெல்லாம் நிறுத்தினார். பெண் கைதிகளை எல்லாம் விடுதலை செய்தார். அது ஒரு பெரிய புரட்சியாக கருதப்படுகிறது. வன்முறை சித்திரவதை முறைகள் நிறுத்தப்பட்டன. மக்கள் தொகை கண்கெடுத்தார். இது ஒரு பெரிய விஷயம். மக்களை எத்தனைன்னு தெரிஞ்சாதானே டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும், ஆஸ்பத்திரி ஸ்கூல் எல்லாம் கட்ட முடியும், ரோடு போட முடியும். அருணாச்சல பிரதேசத்துல அலாங்குன்னு ஒரு ஜில்லா. அந்த ஜில்லாவில் தலைநகரத்திலிருந்து மாவட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய கிராமத்துக்கு ரோடு போட்டாங்க. அதில் போக ஆளவே இல்லை. ரோடு போட்டால் அதில் நடக்கிறதுக்கு ஆள் வேண்டாமோ? அப்படிப்பட்ட சின்ன சின்ன ஊர்லலாம் ரோடு போடு அப்படின்னா அந்த ரோட்னால என்ன பிரயோஜனம்? இந்த மக்கள் தொகை கணக்கு என்பது நம்ம டெவலப்மெண்டல் எக்கானமி, பொருளாதார வளர்ச்சிக்கான அந்த அமைப்புகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெங்கட்ராவ் சுப்பராவ் என்ற திவான்கள் அவருக்கு நல்ல ஆதரவும் கொடுத்தனர். சீனா, ஜப்பான், மலேசியா, அரபி, நீக்ரோ வீரர்கள் தங்களுடைய திறமைகளை இங்கு செயல்பட்டு காட்டினர். இத்தனை நாடுகள்ல இருந்து அந்த வீரர்கள்லாம் இங்கே அக்ரோபேட்டிக்ஸ், நிறைய போர்க்கலைகள் எல்லாம் செஞ்சு காட்டுவாங்க, நடனம் பாடுவாங்க, வாத்தியம் வாசிப்பாங்க. அப்புறம் அரவாணன் அப்படின்னு நம்ம மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பிரிந்து வைஸ் சான்சலர் இருந்தார். அவர் தென் ஆப்பிரிக்காவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள பண்பாட்டு ரீதியான ஒற்றுமையை பற்றியெல்லாம் நிறைய எழுதியிருக்கார். அதனால அவங்கெல்லாம் தன்னுடைய கலைகளை காட்டும் போது நம்ம கலை மாதிரியே அவங்க கலையெல்லாம் இருக்கிறது என்று சொல்லலாம். இவ்வளவு நாடுகள்ல இருந்து அந்த வீரர்கள்லாம் இங்கு திறமைகளை காட்டினார்கள். சுவாதி திருநாளுடைய சபையில நிறைய இசை மேதைகள் இருந்தார். கத்தாரே காமுருவர் என்று சுவாதி திருநாள் தானே ஒரு பெரிய கம்போசர் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா இல்லையா, நல்லா சண்டையெல்லாம் நிறைய போடுவாங்க. ஆனா சுவாதி திருநாள் இசையை நேசித்தவர், எல்லா ஊர்ல இருந்தும் பெரிய இசைக்கலைஞர்களை தன்னுடைய சபைக்கு வரவழைத்து ஆதரித்தார் என்பதில் சந்தேகமே கிடையாது. இறையுமன் தம்பின்னு ஒரு பெரிய கம்போசர், அவர் நிறைய மியூசிக்கல் சாங் எழுதுவாங்க. இன்னைக்கும் கேரளாக்காரங்க ஒரு பாட்டு கச்சேரி பண்ணினா நிச்சயம் இறையுமன் தம்பியோட சில பாடல்களை பாடுவாங்க. துளசி வனத்தோட பாடலை பாடுவாங்க. அவங்கள பாடல்களை வச்சு முழு கச்சேரியெல்லாம் பண்ற வழக்கங்கள்லாம் உண்டு. மேரு சுவாமி, பாலக்காடு பரமேஸ்வர பாகவதர், ஷட்கால கோவிந்த மாரார் இந்த மிருதங்க வாசிக்கிறதுல 6 காலம் வாசிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப திறமை உள்ளவங்க. தஞ்சாவூர் நால்வர், சின்னையா, பொன்னையா, வடிவேலு, சிவானந்தம்னு 4 பேர் முத்துசாமி தீட்சிதருடைய மாணவர்கள். அவங்க சுவாதி திருநாளுடைய சபையில இருந்தாங்க. சில பேர் அன்சாரிட்டபிளா ஒரு கமெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இந்த சுவாதி திருநாள் எழுதின பல கீர்த்தனைகள் இந்த தந்தை நாள் வரை எழுதினதுதான்னு சொல்லுவாங்க. சுவாதி திருநாள் அப்படி ஒன்றும் பெரிய ஒரிஜினல் கம்போசர் இல்லை,
இந்த சின்னையா பொன்னையா வடிவேலு சிவானந்தம் தான் எழுதி ராஜா பேரை போட்டுக்கொண்டார்கள் என்று சொல்லுவாங்க. சில பாடல்கள் நீங்க வந்து சுவாதி திருநாளுடைய பாட்டை கேட்டாக்கா இட் இஸ் டூ கரெக்ட் டு பி நேச்சுரல். ரொம்ப அந்த சங்கீதத்தினுடைய இலக்கணத்தை 100% பின்பற்றுகின்ற பாடலா இருக்கும். அதுலெல்லாம் ஒரு லேக் ஆஃப் ஸ்பான்டேனிட்டி, ஒரு உயிர் துடிப்பு அதுல இருக்காது. அப்படிப்பட்ட பாடலை கேட்டாலே இவன் வந்து அதாவது ஒரு கார்பெண்டருக்கும் ஒரு சிற்பிக்கு வித்தியாசம் இல்லையா, அம்பிக்கல்லு பொழிகிறவனுக்கும் நம்ம எஸ்கே ஆச்சாரிக்கும் வித்தியாசம் இல்லையா, ஒரு அழகான சிற்பத்தை செதுக்கிற ஒரு சிற்பிக்கும் ஒரு அம்பி புழையிற ஒருத்தனுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இந்த ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் இருக்காரு பாருங்க, அவங்கள்ட்ட ஒரு நேச்சுரல்னஸ் இருக்காது. அதனால சுவாதி திருநாளுடைய சில பாடல்கள் ரொம்ப இயற்கையா இருக்காது, ரொம்ப கரெக்டா இருக்கும். அதுல மியூசிக்கலா ஒரு தப்பு கூட கண்டுபிடிக்க முடியாது, ஆனாலும் அதுல ஒரு ஜீவக்கலை இருக்காது. அதனால சில பேர் வந்து சொல்லுவாங்க, இது வந்து சுவாதி திருநாளுக்காக மெட்ராஸ் சங்கீத அகாடமியில அவரோட 100ஆண்டு விழாவோ 200வது ஆண்டு விழாவோ கொண்டாடின போது எஸ் பாலச்சந்திரனுக்கும் செம்மங்குடி சீனிவாசையருக்கும் பெரிய சண்டையே வந்துருச்சு. அதனால இந்த சுவாதி திருநாள் கீர்த்தனைகளாம் அவரே எழுதினது இல்லை, ராஜசபையில இருக்கிறவங்க எழுதி அவரை பேரை போட்டினாங்க. இது வந்து இலக்கியத்துல ரொம்ப சர்வசாதாரணம். போஜராஜன் எழுதின பாட்டெல்லாம் பாதிக்கு மேல காளிதாசன் எழுதினதுதான். ஈவா ஜெகநாதனை பத்தியே சொல்லுவாங்க. யாராவது ஏழை போலவன் வந்து ஐயா நான் புஸ்தகம் போட்டேன் விற்கவே இல்லை, ஈவா ஜெகநாதன் எழுதினதுன்னு போனா என் புஸ்தகம் விற்கும் சார், ஒரு 10 ரூபாய் எனக்கு கிடைக்கும், சரி போட்டுக்கப்பா அப்படின்னு. இதெல்லாம் வந்து உடம்புன்னு நினைக்க, இதெல்லாம் வந்து ஒரு 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 கத்தசி பாவம், ஏழை பேர்ல இரக்கம். தஞ்சாவூர் தியாகராஜர் இங்க வந்தார் என்ற விவாதத்திற்குரிய கருத்தும் கூறப்பட்டது. தஞ்சாவூர் தியாகராஜர் வரல, அவரோட சீடர்கள் வந்தார்கள் அப்படிங்கிற கருத்து உறுதியா தெரியுது. தியாகராஜ சுவாமிகள் திருவனந்தபுரம் வந்ததாகவோ திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியை பத்தி பாடல் எழுதினதாகவோ நமக்கு வரலாற்று குறிப்புகள் இல்லை. பக்தி சங்கீதத்தின் உணர்ச்சி மிக்க பகுதிகள் எழுதப்பட்டன. சுவாதி திருநாள் நவராத்திரியின் போது தக்கலை சரஸ்வதி சிலையை திருவனந்தபுரம் கொண்டு போய் திருப்பி இறக்கம் வழக்கம் 100 வருஷத்துக்கு அப்புறம் கூட இப்பவும் இருக்கு. இன்னொன்னு சுவாதி சங்கீத உற்சவம் என்று அங்க நவராத்திரி மண்டபம் அப்படின்னே இருக்கு. அந்த நவராத்திரி மண்டபத்துல நவராத்திரி போது பாடுவதற்காகவே ரொம்ப சிறப்பான பாடல்களெல்லாம் எழுதப்பட்டு அந்த வித்வான்கள் அங்க போனாக்க நல்ல பாட்டெல்லாம் பாடுவாங்க. அதனால சுவாதி திருநாளுடைய அந்த சங்கீத சபையில முசிறி சுப்பிரமணியர் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுக்காரர், அவர் வந்து இந்த டி.கே. கோவிந்தராவுக்கெல்லாம் குரு. அதனால அவர் ரொம்ப நல்ல பாடலாம் எழுதியிருக்கிறாரு. டி.கே. கோவிந்தராவு தான் இந்த சுவாதி திருநாளுடைய பாடல்களை எல்லாம் தொகுத்து நல்ல புஸ்தகமா போட்டிருக்கார். சுவாதி திருநாளுடைய ஒரு பங்கஜலோச்சனெல்லாம் கல்யாணியில ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஒரு சிம்மேந்திர மத்தியமும் இந்த தனாசிரியில இருக்கிற நாச்சிரகி கோரி அப்படின்னு ஒரு தில்லானா எம்எஸ் வந்து இதுல கூட பாடுறாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் பாடினாங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கும். அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சமாதம் இல்லை. ஒரு சுவாதி திருநாளுடைய ஒரு சிம்மேந்திர மத்தியமோ ஒரு கல்யாணியோ ஒரு பூர்வ தயாஸ்ரீயோ ஒரு வந்து ரொம்பவே ரொம்ப பிரமாதமான படைப்புகள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நவராத்திரி உற்சவம் அன்று முதல் இன்று வரை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆங்கில அரசுடன் தகராறு வந்தது. ஆங்கிலேயனுக்கு ஒரு தடவை ருச்சி கண்டிட்டா எப்படி கொஞ்சம் அசைச்சு பார்த்தா இந்த நாட்டை நம்ம எடுத்துடலாமே என்று ஒரு ஆசை வரும். அந்த கான்டெக்ட்ல தான் சர்தார் வல்லபாய் பட்டேலை வந்து த யூனிஃபையர் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். எப்படி இவ்வளோ பெரிய சிலையெல்லாம் வச்சு இப்போ ஒரு 4-5 நாளைக்கு அக்டோபர் 2 நினைக்கிறேன், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் போய் அங்கே ட்ரிபியூட் கொடுத்தார். அப்போ இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் கூட அந்த ஹோம் செக்ரட்டரியா இருந்த அவரெல்லாம் வந்து நல்ல புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. பட்டேல் வந்து எவ்வளவு பெரிய மனிதர், எப்படி சைலண்டா பேசாம இந்தியாவை ஒன்றுபடுத்துகின்ற மிகப்பெரிய காரியத்தை செய்தார் என்று பார்க்கிற போது அந்த பட்டேலுடைய பெருமை. இன்றைக்கு இந்தியா வந்து ஒரு நாடா நம்ம இருக்கு அப்படின்னு வெள்ளக்காரனுக்கு என்னன்னாக்கா, இந்த இந்தியா தன்னுடைய கையை விட்டு போறதுல அவனுக்கு வயத்தறிச்சல்னா வயர்த்தது.
இந்தியா வந்து என்னுடைய கிரஸ்ட் ஜுவல்னு சொல்லுவோம். ராணியினுடைய மகுடத்துல தலைமையாக இருக்கின்ற வைரம் வந்து இந்தியா தான். ஏன்னா இந்தியா போச்சுன்னா இந்தியர்கள் போய் உலகத்துல 82 நாடுகள்ல அந்தந்த ஊர்ல காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு சவுத் ஆப்பிரிக்கால, வெஸ்ட் இண்டீஸ்ல, ஃபிஜியில, ஸ்ரீலங்கால எத்தனையோ நாடுகள்ல போய் மௌரிஷியஸ்ல ஆரம்பிச்சு இந்தியாவுக்கு மட்டும் சுதந்திரம் கிடைச்சதே இத்தனை நாடுகளும் ஐரோப்பாவினுடைய ஆதிக்கத்தில இருந்து போயிடும். அதனால சர்ச்சில் சொன்னாரு, இந்தியாவுக்கு சுதந்திரமா ஆன் மை டெட் பாடி, என்னுடைய செத்த உடம்பு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு சொன்னாரு. அது மாதிரி அவர் செத்தும் போனார். ஆகவே இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க கூடாது என்பதுல வெள்ளைக்காரனுக்கும் ரொம்ப பிடிவாகும். அதுக்கு அவர் சர்தார் பட்டேலும் இந்த வெள்ளைக்கார போர்ஸஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்த்து பண்ணாங்க. அதனுடைய முதல் வேட்டு தான் 1906 வங்காளத்தை 2ஆ பிரிச்சு கடைசியில வங்காளம் தனியாவே போச்சு. 1947 வங்காளம் 2ஆ பிரிஞ்சதுக்கு அவன் அஸ்திவாரம் 1906 போட்டான். அவ்வளவு சதிகாரம். ஆகவே இந்த நாட்டை ஒன்றுபடுத்தி பண்பாட்டால ஒன்று, ராமாயணத்தால ஒன்று, கீதையால ஒன்று, வேதத்தால ஒன்று, இசையால ஒன்று அப்படிங்கிற அந்த ஒன்றுபடுத்துகின்ற அந்த சக்தி யாருக்கு இருந்தது? அந்த புரிதல் யாருக்கு இருந்தது? சர்தார் பட்டேலுக்கு இருந்தது. ஆகவே இவங்கெல்லாம் அதை எதுக்கிறதுக்கு எத்தனை முயற்சி பண்ணினாங்க. சுவாதி திருநாள் வலிய காணிக்கை என்ற நிதி கட்டணத்தை சுவாமிக்கு செலுத்தினார். இதில் 30 லட்சம் நாணயங்கள் இருந்தன. இந்த 30 லட்சம் நாணயங்கள்லாம் என்ன பண்ணணும்? ஒன்னா எடுத்து சுவாமிக்கு சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிப்பதற்கே பல மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிறான். இம்மன்னர் துலா புருஷதானம் சொல்ற இடைக்கு எடை சர்க்கரை கொடுப்பாங்க, வாழைப்பழம் கொடுப்பாங்க, அப்புறம் தேங்காய் கொடுப்பாங்க, முடிஞ்சா காசு கொடுப்பாங்க, முடைய நாணயங்களா கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் அந்த ராஜாவோட எடை 70-80 எடை கிலோ இருந்ததுனாக்கா அவ்வளவுக்கு இந்த துலாதானம்ங்கிறது கொடுப்பாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சத்யபாமா ருக்மிணி தான் முதல்ல கிருஷ்ணருக்கு துலாபாரம் பண்ணினது. அது வைஷ்ணவத்துல மட்டும்தான் இருந்தது. இப்ப என்னாச்சு, காலப்போக்கில் ஆசை கொண்ட கோவில்கள்ல, கன்னியாகுமரி அம்மன் கோவில்ல, பழனி முருகன் கோவில்ல இங்கெல்லாம் துலாபாரம் கொடுக்கு. துலாபாரத்துக்கும் சைவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. துலாபாரம்ங்கிறது முழுக்க வைஷ்ணவ சம்பிரதாயம். சத்யபாமா வந்து கிருஷ்ணருக்கு எடைக்கு எடை கொடுக்க முயற்சி பண்ணி தோத்து போனா, ருக்மிணி வந்து ஒரு துளசி தளத்தை கிருஷ்ணருக்கு சமமா பண்ணி கிருஷ்ணரை தன்னுடைய கைப்படுத்தி கொண்டாள் என்று கதையெல்லாம் வரும். ஆகவே இந்த துலாபாரம்ங்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயம். குருவாயூரப்பன் கோவில்ல துலாபாரம் ரொம்ப விஷயம். அப்புறம் ஹிரண்ய கர்ப்பம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 26 கிலோ எடையுள்ள ஒரு தங்கத்துல ஒரு அண்டா பண்ணி அதுக்குள்ள ராஜா வந்து 3.25 நாள் இருந்தாருனாக்க ராஜாவோட பாவங்கள் விலகிவிடும், அவருக்கு ஒரு புது பிறவி என்று சொல்லுவார்கள். அடுத்தது 16 மகத்தான தானங்கள். அதுல வந்து நிலத்தை தானம் பண்றது, கல்யாணம் ஆகாத பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, காசு தானம் பண்றது, வீடு தானம் பண்றது, கல்வி அறிவு கொடுப்பது. கோடி கன்னிகாதான தாத்தாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில 1 கோடி பெண்கள் கல்யாணம் ஆகாம அழுதுன்ற பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்ல. கோடிங்கிறது கொஞ்சம் மிகைப்படுத்ததா இருக்கலாம். அதனால நம்ம பண்பாட்டுல என்ன பண்ணுவாங்க, 1000க்கு அப்புறம் 1001ன்னு எண்ண மாட்டாங்க, 1000க்கு அப்புறம் 2000 3000ன்னு எண்ணுவாங்க. 10,000க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, 10,000 20,000ன்னு எண்ணுவாங்க. லட்சத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, 1 லட்சம் 2 லட்சம்னு எண்ணுவாங்க. அதனால எண்ணிக்கையில 1 2 அப்படின்னு எல்லாம் எண்ண மாட்டாங்க. சகஸ்திரம் என்ற எண்ணிக்கைக்கு அளவிறந்தது என்றுதான் பாஷ்யங்களே சொல்லும். அதனால கோடி கன்னிகா தாத்தாச்சாரியார் அப்படின்னா நிறைய பெண்களுக்கு தான் காசுல பண்ணி வைத்தார். அப்படி 32 அறங்களை பற்றி பேசுற போது ஏழை பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பது, நிலம் தானம் வழங்குவது, அப்புறம் மாட்டு மந்தையில காளை மாடு விடுவது, ரோட்ல போறவங்க சுமையை இறக்கி வைப்பதுபடியாக அந்த சுமை தாங்கி பண்ணுவது, இதெல்லாம் தண்ணீர் பந்தல் வைப்பது, இதெல்லாம் வந்து தானத்தில் ரொம்ப பிறந்ததாக 32 அறங்களை பத்தி ஒரு தடவை
பேசினோம். குலசேகர பெருமாள் என்று பட்டம் சூட்டி கொண்டான். இந்த குலசேகர பெருமாளுங்கிறது திருவனந்தபுர ராஜாக்குள்ள பேர் இல்ல, கொடுங்கல்லூர்ல இருந்த அந்த குலசேகரம் இருக்க அதோட சேர்ந்தது. ஆனாலும் கூட கேரளாவை ஒன்றுபடுத்துகின்ற முயற்சியாக சேரமன்னனுடைய வாரிசாக இந்த ராஜாக்களும் குலசேகர பெருமாள் என்று பட்டம் சூட்டிக் கொள்ளும் வழக்கம் ஏற்பட்டது. இம்மன்னர் மரத்தால் தேர் ஒன்று செய்து அதை தங்கத்தொட்டால் போர்த்தி பட்டண பிரவேசம் என்று ஊர்வலம் போனது சிறப்பானது. ராஜாக்கள் சுவாமிகள் இப்ப தருமபுரத்துல ஆதீனமா இருக்கார அந்த சுவாமி பட்டண பிரவேசம்னு சொல்லுவாங்க. அவருடைய இப்ப 60வது ஆண்டு விழா நடக்க போகுது. அந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சி நடந்தாக்க பல்லாக்கில் ஏறி ஊர்வலம் வருவாங்க. பட்டண பிரவேசம் காஞ்சி பெரியவர் கூட அந்த மாதிரி வந்திருக்கார், காசி போயிட்டு வந்தாரு அப்படின்னா பட்டண பிரவேசம்னு பண்ணுவாங்க. அது அந்த ஊருக்குள்ள வரதை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுவார்கள். அப்படி சுவாதி திருநாள் ஒரு தங்கத்தேர்ல பட்டண பிரவேசம் பண்ணினார். இப்ப மெட்ராஸ்ல நுங்கம்பாக்கத்துல இந்த வள்ளுவர் கோட்டம்னு ஒண்ணு வந்துருக்கு. அந்த வள்ளுவர் கோட்டத்தை என்ன பண்ணினாங்கன்னாக்க அங்க நம்ம எஸ்கே ஆச்சாரியனுடைய கலை திறமையை பார்த்து ஸ்ரீமான் கருணாநிதி அவர்கள் நுங்கம்பாக்கத்துல அந்த வள்ளுவர் கோட்டம் என்று ஒரு பெரிய தேர் மாதிரி கட்டினார். அன்னைக்கு அவர் என்ன பண்ணினாருனாக்க ஏதோ ஒரு கோவில், திருத்தணின்னு நினைக்கலாம், நான் சொல்ற தப்பா இருக்கலாம், அங்க இருக்கிற தங்க கோவில தங்க தேரை கொண்டு அந்த தேர்ல இவர் உட்கார்ந்து கொண்டு இவர் முடி சூட்டி கொண்டு கருணாநிதி சோழன் அப்படின்னு பட்டம் சூட்டி கொள்வது அப்படின்னு இருந்தார். இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணாங்க, அந்த நேரத்துல பார்த்து அவரை பதவியை விட்டு இறக்கி டிஸ்மிஸ் பண்ணி தமிழே தெரியாத மோகன்லால் சுகாடியான்னு ராஜஸ்தான்ல ஒரு சீஃப் மினிஸ்டர், அவர் 18 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்தார், அவரை பதவியை விட்டு இறக்கணும், தனக்கு போட்டியா அவர் வந்துருவாருன்னு இந்திரா காந்தி அம்மாக்கு எண்ணம். ஒரு கல்லுல 2 மாங்காய் என்று கருணாநிதியின் பதவியை விட்டு இறக்கி அந்த மோகன்லால் சுகாதியாவை தமிழ்நாடு கவர்னராகி அந்த திருவள்ளுவருடைய அந்த வள்ளுவர் கோட்டத்தை தமிழே தெரியாத ஒருத்தர் ஹிந்தி பேச்சை இங்கிலீஷ்ல எழுதி அவர் அப்படி படிச்சார். அப்படியெல்லாம் இங்கிலீஷ் பேச்சை ஹிந்தியில எழுதி அவர் படிச்சார். அப்படியெல்லாம் கூத்தெல்லாம் நடக்கும் நம்ம நாட்டுல. ஆனாலும் சுவாதி திருநாள் தங்கத்தேர்ல வந்தாரு. சுவாதி திருநாளிடம் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தேவசக்தி இருந்ததாக சபையினர் பலர் கருதினர். இந்த வழக்கம் பகவானே ராஜாவாக வந்தார், திருவுடை மன்னனை காணின் திருமாலை கண்டேன் என்று ஆழ்வார்கள் பாடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி போஜராஜாவை பத்தி இப்படி சொல்வது உண்டு. அப்புறம் விக்ரமாதித்தனை பத்தி இப்படி சொல்றது, விக்ரமாதித்தர் மனுஷனே இல்லை, அவர் பகவான் தான் பூமியில வந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவது. அந்த மாதிரி இந்த சுவாதி திருநாள் ஒரு சாதாரண மனுஷரே இல்லை, அவர் ஒரு பகவான் தான் அப்படியே மண்ணில் இறங்கி வந்தார் என்று சொல்லுவாங்க. சுவாதி திருநாளுடைய காலத்துல ஒரு பெரிய விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னாக்க கன்னியாகுமரியில ஒரு பெரிய சமய சீர்திருத்தவாதி ஐயா வைகுண்டர்னு இருந்தார். அந்த ஐயா வைகுண்டருக்கும் சுவாதி திருநாளுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் வந்தது. அதனால இந்த ஐயா வைகுண்டரை பிடிச்சி ஒரு புலி கூண்டுல அடைச்சிட்டார் சுவாதி திருநாள். அந்த புலி இந்த ஐயா வைகுண்டரை பார்த்து வணங்கி நீங்க ஒரு பெரிய அவதார புருஷர் என்று அவரை வணங்கின உடனே சுவாதி திருநாளுக்கு நல்ல அறிவு இந்த ஐயா வைகுண்டரை விடுதலை செஞ்சார் அப்படின்னு ஒரு கர்ண பரம்பரை கரை இதுக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னைக்கும் சுவாதி திருநாள் ராஜா அப்படின்னு சொன்னா அவரை கொஞ்சம் மட்டமாக தான் நினைப்பாங்க. அது ஒன்று. ரெண்டாவது கொஞ்சம் பெரிய விஷயம், முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பெண்களும் ஆண்களும் இடுப்புக்கு மேல துணி அணியக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்தது அப்படின்னு வெள்ளைக்காரன் என்ன பண்ணினா 18 ஜாதிகளை குறிப்பிட்டு இந்த 18 ஜாதிகள் அந்த சேரர்களுடைய ஆட்சி காலத்துல இடுப்புக்கு மேல துணி அணிகிற வழக்கம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிடையாது என்று சொல்லி தோல் சீலை கலகம் என்ற ஒன்றை உண்டாக்கி இந்த 18 ஜாதிகளை என்ன பண்ணினான், அவன் கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றுவதற்கு முயற்சி செய்தான். ஆனா கேப்டன் குட்டி போன்றவர்களும் இப்ப என்கிட்ட கூட தென்னிந்திய சமுதாய ஆராய்ச்சி மையம்னு ஒண்ணு, அதை சேர்ந்த ராமச்சந்திரன் கணேசன் என்பவரும் இந்த தோல்சீலை கலகம் அப்படிங்கிறதே இந்த வெள்ளக்காரன் உண்டாக்கின மிகப்பெரிய புரட்டு, அப்படி ஒரு கெட்ட வழக்கம் இல்லவே இல்லை. எப்படியாவது
கீழ்த்தட்டு மக்கள் 18 ஜாதிகளை கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றுவதற்காக அவங்கள மேல் ஜாதி மக்கள் கொடுமைப்படுத்தினார்கள் என்று வெள்ளக்காரன் கதை கட்டி விட்டான். இந்த வரலாற்று ஆவணங்கள் முழுக்க 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 கிறிஸ்தவ பாதிரியார்கள் எழுதினதான் இருக்க தவிர இதற்கு கொராபரேட்டிங் எவிடன்ஸ், அதை நிரூபிக்கின்ற வேறு சான்றுகள் இல்லவே இல்லை அப்படின்னு நல்ல அறிஞர்கள். இப்ப கேப்டன் குட்டியெல்லாம் ரொம்பவே கன்னியாகுமரியில ரொம்ப ஆராய்ச்சி மனப்பான் கூட பேர், நம்ம அரவிந்தன் நிலகண்டன், இந்த மாதிரி அறிஞர்கள்லாம் இந்த வெள்ளக்காரன் சொன்னது அப்பாட்டமான போய் அவனுக்கு ஒரே நோக்கம் இந்த நாடார்கள்ல பெரிய எண்ணிக்கையெல்லாம் மதம் மாற்றுவது தான். அப்ப அது மட்டும் இல்ல, ஒரு 18 ஜாதியை அவன் இந்த மாதிரி மேல்தட்டு மக்களால கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள் என்று லிஸ்ட் போட்டு இந்த 18 ஜாதியில தான் இந்த மத மாற்றம் ரொம்ப பெரிய அளவில் நடந்தது என்று மக்கள் விழித்து கொண்டு. இதுல ஒரு பெரிய பெருமை என்னன்னாக்கா, இந்த எதிர்ப்பு இயக்கத்துக்கு இந்த தோல் சிலை கழகங்கிறதே ஒரு கப்சா, ஒரு பொய் அப்படின்னு எழுதினதுல தலைமை தாங்கி நல்ல அறிவார்ந்த ஆராய்ச்சி பண்ற அத்தனை பேரும் நாடார்கள். அவங்க எழுதின எங்கிட்ட இருக்கிற இதை பத்தின புத்தகங்கள் எல்லாமே நாடார்கள் எழுதின புத்தகம் தான். அதனால அவங்களே அதை எதிர்த்திருக்காங்க என்பது ரொம்ப குறிப்பிட்டது. அதனால மக்கள் இடுப்புக்கு மேல துணி அணியக்கூடாது. இது ஒரு பெரிய வரலாற்று மூலமா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஒர்த் ரிப்பீட்டிங். 1989 ஜவஹர்லால் நேருவோட நூற்றாண்டு விழும்போது தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அவருடைய இந்தியாவினுடைய வரலாற்றை கிரீஷ் கர்நாடுன்னு ஒருத்தர், அவர் ஒரு டிவி சீரியல் ஆக்கி டிவியில அது வந்தது. அதை டாடா ஸ்பான்சர் பண்ணாங்க. அப்போ ஒரு பெரிய வாத விவாதம் வந்ததுன்னாக்க, மகாபாரத காலத்துல ஆண்களும் பெண்களும் இடுப்புக்கு மேல துணி அணிஞ்சாங்களா இல்லையா? அப்ப கிரீஷ் கர்நாடு என்ன பண்ணாரு, அந்த காலத்து பெண்கள் துணி அணியல அப்படின்னு அந்த சினிமால அப்படி எடுத்தாரு. ஆனா மகாபாரதத்திலேயே விராட பருவத்துல அர்ஜுனன் பீஷ்மர், துரோணர், துரியோதனன், கர்ணன் எல்லாரையும் நின்று ஒத்தனா எதிர்த்து தோக்கடிக்கலாம். அப்ப பேர் ஓட்டுறதுக்கு கிருஷ்ண பரமாத்மா கூட இல்லை. அர்ஜுனனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்கு அப்புறம் என்ன பண்ணினான்னாக்க, இந்த பீஷ்மர், துரோணர், கௌரவர்கள் 100 பேரு, துரியோதனன், கர்ணன் இவர்களுடைய அப்பர் கார்மெண்ட்ஸ் மேலாடைகளை புடுங்கி அந்த விராட ராஜகுமாரி உத்தரகுமாரி இருக்காள, அவ அர்ஜுனனுடைய மாணவி, அவளுக்கு பரிசா கொடுத்தான். என் பொம்மைக்கெல்லாம் அதை டெக்கரேஷனா யூஸ் பண்ணுவேன்னு மகாபாரதத்துல வருது. அதனால அப்பர் கார்மெண்ட்ஸ் போட்டுக்கிற வழக்கம் இருந்ததுங்கிறதுக்கு மகாபாரதத்துல எவிடன்ஸ் இருக்கு. புத்தருடைய வாழ்க்கையில வைர ஊசி சூத்திரம் அப்படின்னே ஒண்ணு இருக்கு. ஊசியை எதுக்கு பயன்படுத்துவாங்க? நூலை பத்தி, ஊசியை பத்தி குறிப்புகள்லாம் வருது. வேதத்திலேயே, ருக்வேதத்திலேயே வருது. அப்ப ஊசியை வேற எதுக்கு பயன்படுத்துவாங்க? பாண்டவர்களுக்கு 5 ஊசி குத்தும் நிலம் கூட தரமாட்டேன்னு துரியோதனன் சொல்றான். அப்ப ஊசிங்கிற கான்செப்ட் எங்க வந்தது? ஊசி நூலை பத்தி பேசினா நம்ம மனசுல முதல்ல வர்றது என்ன? தையல் தான். அதனால கவர்மெண்ட்டை தைச்சு போடுற வழக்கம் இல்லை அப்படின்னு. துறவிகள் தையல் போட்ட உடையை அணியக்கூடாதுன்னு ஒரு குறிப்பு வருது அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்றவங்க தையல் போட்ட உடையை அணிஞ்சாங்கன்னு தானே அர்த்தம். அதனால இந்த கிரீஷ் கர்நாடு போன்ற அறிஞர்கள் செஞ்சதற்கு ஒரு வரலாற்று ஆதாரமே இல்லை. இதெல்லாம் எதற்காக சொல்றேன்னாக்கா, நம்ம பாரத மாதா சாதனம் இருக்க ராமாயண தரிசனத்துக்கு மேல அதுல வேத காலத்து இந்திய பெண்களுக்கு அப்பர் கார்மெண்ட் போடுறதா இல்லையான்னு பெரிய விவாதத்தெல்லாம் கிளப்பினாங்க. நான் எல்லாருக்கும் போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா என்னுடைய நம்பிக்கை, இந்த வைர ஊசி சூத்திரம், இந்த மகாபாரதம், ருக்வேதத்துல வர ஊசியை பற்றிய குறிப்பு, இதெல்லாம் இந்த ஊசி நூலை பயன்படுத்துகிற ஒரு பண்பாடு இருந்தது. அப்படி வெள்ளைக்காரனுக்கு அவன் தான் நம்ம மக்களுக்கு நாகரிகம் கற்றுக் கொடுத்தோம், அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் காட்டுமிராண்டிகள் அப்படின்னு திரும்ப 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 சொல்லுவோம். இதை எதிர்த்துதான் 1908 மகாத்மா காந்தி இந்தியாவினுடைய ஹிந்து ஸ்வராஜ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். அதுல முழுக்க முழுக்க வெள்ளைக்காரன் அப்புறம் தர்மபாலோட ஒர்க்கு இப்ப தமிழ் எல்லாம் வந்திருக்கு. 8வது நூற்றாண்டிலேயே வெள்ளைக்காரங்கிற நாடே தெரியாத போது
நம்ம ஜனங்கள் அவ்வளவு விஞ்ஞானத்துல மிக உயர்ந்த நிலையை பெற்றிருந்தார்கள். அப்ப 10வது நூற்றாண்டுல கம்பன் வந்து அணுவை சதகூறிற்ற கோழினும்புலன்னு சொல்ற போது இங்கிலீஷ்க்குற ஒரு லாங்குவேஜே இல்லை. வெள்ளக்காரன்லாம் அந்த இடத்துல நீல சாயத்தை உடம்புல புகிண்டு காட்டுல திரிஞ்சிட்டு இருந்தாங்க. அவன் வந்து நமக்கு நாகரிகங்கிறது கொடுத்தான்னு நம்ம சொல்றோமே, அவன் தகடு தத்துவம் பொய் புழுகு. அதனாலதான் 1.5 லட்சம் சோல்ஜர்ஸை வச்சுக்கிட்டு 30 கோடி மக்களை 200 வருஷம் வெள்ளக்காரன் ஆண்டான்னா அவனோட ஆட்சிக்கு அஸ்திவாரமே புழுகு, பொய், பித்தலாட்டம், திருட்டு. ஆங்கில பண்பாட்டினுடைய அஸ்திவாரமே புழுகுதான். ஆகவே இந்த அப்பர் கவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த தோல்சீலை கலகம் இருக்குல்ல, அதை பத்தி நம்ம மக்கள் எழுதியிருக்கிற ஆராய்ச்சி நூல்கள் ரொம்ப நம்ப தகுந்தவை. பிறகு அவர் தம்பி உத்தரம் திருநாள் பதவிக்கு வந்தார். இவர் விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபாட்டு கொண்டவர். ஆங்கில அரசுடன் உறவு மோசமாயிற்று. கிருஷ்ணராவ், மாதவராவ் ஆகிய திவான்கள் இதுக்கு உதவி செய்தனர். இந்த மாதவராவ், சேஷையா, இந்த 2 பேரை பற்றி சொல்லணும். இந்த மாதவராவ் வந்து தஞ்சாவூர் போஸ்லே வம்சம், சிவாஜியினுடைய வம்சத்தினர் இருந்தாங்களே, அதுல பிறந்தவர். ஆனா அவர் 3வது 4வதுங்கிறதுனால அவருக்கு ராஜ பதவி கிடைக்கல. ரொம்ப புத்திசாலி. திருவனந்தபுரத்துல வந்து திவான் ஆனார். இவருடைய திறமையை பார்த்து பரோடா ராஜா கூட்டின்னு போனார். அவருடைய திறமையை பார்த்து இந்தோர் ராஜா கூட்டின்னு போனார். இப்படி 3 நாடுகளுக்கு திவான்னா பிரைம் மினிஸ்டரா இருந்தார். ரொம்ப பெரிய அறிவாளி. கடைசி காலத்துல காங்கிரஸ் கட்சியில சேர்ந்தார். அவர் பேரால நம்ம கேந்திரா வாசல்ல மாதவபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல திவான் மாதவராவ் பேரால இந்த கிணறு உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இன்னும் ஜனங்கள் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதவராவ் அவ்வளவு பெரிய அறிவாளி. அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூருக்கும் திருவனந்தபுரத்துக்கும் நல்ல உறவு இருந்தது. தஞ்சாவூருக்கு நிறைய மராட்டியில இருந்து, மகாராஷ்டிரத்தில இருந்து சங்கீத அறிஞர்கள் வந்தாங்க. லாவணி, கதா காலக்ஷேபம், கீர்த்தனை, அப்புறம் மராட்டி அபங்கங்கள், இதெல்லாம் பாடுகின்ற வழக்கம் தஞ்சாவூர்ல இருந்து தான் திருவனந்தபுரத்துக்கும் வந்தது. அதனால தஞ்சாவூருக்கும் திருவனந்தபுரத்துக்கும் மிக சாதாரணமான இசைக்கலைஞர்கள்ல இருந்து மிகப்பெரிய பிரதம மந்திரி பதவி வரை பல வகை தொடர்பு இருந்தது. அதனுடைய ஒரு அம்சம்தான் சின்னையா, பொன்னையா, வடிவேல், சிவானந்தம் போன்ற இந்த தஞ்சை நால்வர்கள், முத்துசாமி தீட்சருடைய சிஷியர்கள் இந்த சுவாதி திருநாளோட சபையில வந்தது. இன்னைக்கே நான் வந்து அந்த ராஜா ரவிவர்மாவுடைய பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சேன். அது முடியல, அடுத்த வாரம் பேசுவோம். இந்த சுவாதி திருநாளுடைய இசைப்பணி இன்றைக்கு தொடர்கிறது. சுவாதி சங்கீத உற்சவம் என்று மிக தலை சிறந்த அந்த இசை கலைஞர்கள் அங்க பண்ணுவாங்க. அந்த சுவாதி திருநாள் பேர்ல ஒரு மியூசிக் காலேஜ் இருந்தது. அதுக்கு 2-3 தமிழர்கள் பிரின்சிபலா இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜிஎன் பாலசுப்ரமணியம், அப்புறம் வந்து முஷ்ரி சுப்பிரமணியர், டி கே கோந்திராவதோ கேரளாக்காரர், செம்மங்குடி சீனிவாசையர் போன்றவங்களாம் ரொம்ப முக்கியமானவர்றாங்க. அதுல பாரசால பந்தம்மா போன்ற மிகச்சிறந்த இசைவாணிகள் பகவானுடைய அருளால இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய, அவரே சொந்தமா இசை மேதையா இல்லையான்னு சொல்ற அளவு எனக்கு வரலாற்று அறிவு கிடையாது. ஆனா ஒரு தலை சிறந்த இசை ரசிகர் என்பதனால கட்டாரை காம்பூர் என்ற பெயரில் மிகச்சிறந்த இசை அறிஞர்கள் வந்து அந்த ஊருக்கு வந்தாங்க. ஒரு நாகரிகத்தை அளவிடுறதுக்கு சில அளவுகள் ஒன்று வந்து அந்த ஊர்ல பூ என்ன விலை விற்கிறது, 2 அந்த ஊர் ஜனங்களோட சங்கீத ரசனை எப்படி இருக்குன்னு, 3வது அந்த ஊர்ல சாப்பாட்டுல ரசம் எப்படி டேஸ்டியா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகத்தினுடைய அளவுகோல்னு எங்க சோழ தேசத்துல சொல்லுவாங்க. அதுல 3ல் 2வது கேரளா இது இருந்தது, ராஜா ரவிவர்மாவையும் பத்தி. அப்புறம் அங்க திவானா இருந்த புதுக்கோட்டை சேஷையாவை பத்தி அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் நான் வந்து இந்த வாரமே திருவனந்தபுரத்தை பற்றி முடிச்சுட்டு அப்புறம் வடக்க வந்து சட்டம்பை சுவாமிகள், சிவகிரி இதெல்லாம் பற்றி பேச கொஞ்சம் வடக்கு நோக்கி நகரலான்னு பார்த்தேன். இவ்வளோ பெரிய டாபிக்.
சுவாதி திருநாளை பற்றியே என்கிட்ட 5-6 புத்தகம் இருக்கு. எல்லாத்தையும் சுருக்கி 2 வார்த்தை சொல்ல முடியல. சுவாதி திருநாளுடைய பெருமையை போற்றி அவர் வணங்கிய அந்த கர்ப்ப ஸ்ரீமானாக இருந்த அவரால் வணங்கப்பட்ட அந்த அனந்த பத்மநாப சுவாமியினுடைய திருவடிகளை வணங்கி இந்த வாரத்துக்கு விடைபெறுவோம். ஸ்ரீராம். அடுத்த வாரம் திருவனந்தபுரத்தினுடைய பெருமையை தொடர்ந்து ராஜா ரவிவர்மா, திவான் சேஷையா, திருவனந்தபுரத்து கோவிலினுடைய ஆராதனை முறைகள், இதெல்லாம் பற்றி நிறைய விஷயம் இருக்கு. பேசுவோம். ஸ்ரீராம்.